are going to see 12th standard computer science class 1. So in that we are going to see unit 1 problem solving techniques. So why they have given this problem solving technique as unit 1 is, if you want to solve a problem, we need to plan for that problem how we are going to solve that. Likewise, here we are going to learn some programming languages. By using that programming languages, we will be solving different sort of mathematical and scientific problems. That is why they have given this problem solving technique as unit 1. In that we are going to see chapter 1 functions. Generally, in programming manner, we will be writing algorithms before writing programs. So, what is algorithm is? It is a step-by-step procedure to solve a problem. The most important criteria in writing and evaluating an algorithm is time it takes to complete a task. So, எதனால இந்த இடத்துல ஒரு algorithm write பண்ணும்போது ரொம்ப important criteria-வா time எடுத்துக்கிறோம் அப்படின்னா, for example, எனக்கு நாளைக்கு ஒரு problem solve ஆகணும் கண்டிப்பா. So, but என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. பட் நாளைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல, டே ஆஃப்டர் டுமாரோ தான் இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகுது அப்படின்னா, இந்த ஐடியாவை நம்ம ஒரு எஃபெக்டிவ் ஐடியான்னு சொல்ல மாட்டோம். தட் இஸ் இது ஒரு குட் ஐடியான்னு சொல்ல மாட்டோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சால்வ் ஆக போற ப்ராப்ளம் நாளைக்கு சால்வ் ஆகணும். பட் என்கிட்ட இருக்க ஐடியாவை வச்சுக்கிட்டு டே ஆஃப்டர் டுமாரோ தான் அந்த ஐடியா எனக்கு சால்வ் ஆகுது, தட் இஸ் அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகுது அப்படின்னா, அந்த ஐடியா வந்து நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஐடியா கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அல்காரிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அல்காரிதம் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த அல்காரிதமை நம்ம ரைட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ that is why we are telling the most important criteria in writing algorithm is time. So இது எப்படி possible அப்படின்னு பார்த்தோம்னா, because of function. So அது எப்படி ஃபங்க்ஷனால இது possible அப்படின்னு பார்த்தோம்னா, for example, I am going to write a program. So என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராம் calculator எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு calculator ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா, இந்த calculator ப்ரோக்ராம்ல நம்ம பேசிக்கா ரைட் பண்ற ஆபரேஷன் நம்ம பேசிக்கா யூஸ் பண்ற ஆபரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷன் ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா பெர்ஃபார்ம் பண்ற ஆபரேஷன்ஸ். ஸோ இதுல நான் அடிஷன் ஆபரேஷன்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த அடிஷன் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் தேவைப்படுது. ஸோ அடிஷன் ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் 4 லைன்ஸ் ஆஃப் கோடை ரைட் பண்ணி அடிஷன் ஆபரேஷனை முடிச்சிட்டேன். So இதே மாதிரி subtraction, multiplication and division and all we have used certain number of codes. So இப்போ என்னுடைய calculator program over. So இப்போ இந்த calculator program நான் execute பண்ண போறேன். execute பண்ணும்போது நான் ஒரு 2 numbers கொடுத்து எனக்கு add பண்ணி கொடுக்கணும் இந்த program அப்படின்னு கேக்குறேன். என்னுடைய program நான் கொடுத்திருக்க நம்பரை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. So அதே மாதிரி எனக்கு subtraction, multiplication and division and all also it is done. So again நான் அடிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அடிஷன் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். இதே மாதிரியான 4 லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எனக்கு தேவைப்படும். ஸோ நான் இப்போ திரும்பவும் அதே மாதிரியான 4 லைன்ஸ் ஆஃப் கோடை என்னுடைய ப்ரோக்ராமில் திரும்பவும் ரைட் பண்ணி தான் அடிஷன் ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அதுக்கு பதிலாக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிப்பீட்டடாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரே டாஸ்க்கு தேவையான அந்த பிளாக் ஆஃப் கோட், தட் இஸ் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேவையான அந்த சர்டைன் நம்பர் ஆஃப் கோடை ஒரு பிளாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்பெல்லாம் அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஜஸ்ட் அந்த பிளாக் ஆஃப் கோடை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய ப்ரோக்ராமோடைய சைஸ் எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நாம அந்த ஆபரேஷனை திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அதே நம்பர் ஆஃப் கோடை நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ரைட் பண்ணல. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லைன்ஸ் ஆஃப் கோடை ஒன்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணி ஒரு பிளாக்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு அந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ ஜஸ்ட் போய் அந்த ஃபங்க்ஷன் அந்த பிளாக் ஆஃப் கோடை நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு பேர்
நாம இந்த இடத்துல என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா subroutines. So இந்த subroutines தான் நாம programming languagesல functions னு சொல்றோம். So a block of code that is going to be used repeatedly, it is called as subroutines. Subroutines are the basic building block of a computer program. So எதனால இது வந்து basic building block அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, for example already நாம calculator program எழுதிருக்கோம். So இந்த calculator program உள்ள நாம perform பண்ற operations addition, subtraction, multiplication and division. So இப்போ இந்த ஆபரேஷன்ஸ்லாம் இல்லாம இந்த calculator கிடையாது. That is அந்த calculator program கிடையாது. So அப்போ இதுல இருக்க ஒரே ஒரு சின்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படினாலும் எனக்கு அந்த சின்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான அந்த பிளாக் ஆஃப் கோட் நமக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி நாம சொன்ன மாதிரி இந்த பிளாக் ஆஃப் கோட் நேம் என்ன? Subroutines. So அப்போ subroutines are the basic building blocks of a computer program. So it is a small set of code that performs a particular task that can be used repeatedly. That is நமக்கு ரிப்பீட்டடா யூஸ் ஆகுற அந்த பிளாக் ஆஃப் கோட் தான் நாம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ரூட்டீன்ஸ் சொல்றோம். அதுவும் இந்த சப்ரூட்டீன்ஸ் குள்ள இருக்கிற லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசா போகாது. ஏன்னா நம்ம பெரிய ப்ரோக்ராமை சின்னதா மாத்துறதுக்காக தான் ஒரு டாஸ்கையும் தனித்தனியா எடுத்து எழுதுறோம். So it is a small section of code that performs a particular task that is used repeatedly. Then in programming languages இந்த subroutines தான் நாம என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தா functions னு சொல்றோம். A function is nothing but a unit of code that is often defined in a greater code structure, which means functions or subroutines ஒண்ணுதான் அப்படினு சொல்லி நாம பார்த்துட்டோம். அப்போ functionsனால என்ன அப்படினு பார்த்தாலும் it is a unit of code. நாம subroutines it is a small section of code அப்படினு சொன்னோம். functions குள்ள it is a unit of code னு சொல்லிருக்கோம். Then unit of code which is defined in a greater code structure. So அப்படினா என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய புரோகிராம் உடைய சைஸை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் நாம functions யூஸ் பண்றோம் அப்படினு சொல்றோம். So அப்ப obviously இந்த function வந்து நாம எங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தா ஒரு பெரிய புரோகிராம் இருக்கிற greater code structure தான் இந்த functions யூஸ் பண்ணிருக்கோம். The next thing we are going to see function specification. Here they have given an example. So what is that example is a colon equal to 24. So இந்த a colon equal to 24 நம்ம ஜெனரலா பார்க்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கு. But here it is not an expression. It is a function specification or a function definition. So எதனால இத வந்து function definition னு சொல்றோம். ஆனா இது இப்போ கூட எனக்கு பார்க்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான் இருக்கு அப்படினு பார்த்தா no. So that is a difference between an expression and a function definition. So இத வந்து இந்த இடத்துல எதுக்காக நம்ம function definition அப்படினு சொல்லிருக்கோம் பார்த்தோம்னா in normal expression we will be using assignment operator only, but here we have used colon equal to. So here the colon is it is used to define a block of code to a name. So இந்த இடத்துல நம்ம colon equal to யூஸ் பண்ணதுனா இந்த இத வந்து நம்ம function definition னு சொல்றோம். So அப்போ function definition க்கும் expression க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படி பார்த்தோம்னா so expressions வந்து just நாம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணி ஒரு வேரியபிள் குள்ள அசைன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பார்த்தோம்னா here also we have assigned a value to a name, but it is a function name here that will be considered as a function definition. So in the function definition இந்த colon equal to symbol க்கு முன்னாடி இருக்கு, that is left hand side ல இருக்கிற அந்த நேம் வந்து நாம என்ன சொல்றோம் அப்படினு பார்த்தா function name னு சொல்றோம். Then the value which is present right hand side of this colon equal to which is the definition of that name. That is why we are telling this expression is function definition. ஒரு function definition குள்ள ஒரு expression யூஸ் பண்ணலாம், but ஒரு expression function definition ஆகாது, which means இந்த இடத்துல நாம a colon equal to 24 னு கொடுத்திருக்கோம். This is not an expression, this is function definition, we already said. So இத வந்து நான் ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதணும் அப்படினா a equal to 24 னு எழுதிட்டேன். So இப்போ a equal to 24 is a expression, but a colon equal to 24 is not an expression, it is a function definition. So ஒரு function definition
which means, for example, we will take a function add. So இப்போ addங்கிறது function name. இந்த function நான் perform பண்ணனும் அப்படி நினைச்சேன்னா எனக்கு ஒரு ரெண்டு வேல்யூ அட்லீஸ்ட் தேவைப்படும். So அந்த ரெண்டு வேல்யூ a, b ன்னு எடுத்துக்கலாம். So add a, b. So இப்போ addition operation perform பண்றதுக்கு எனக்கு ரெண்டு வேரியபிள் தேவைப்படுது. That is a, b. Here these variables are known as parameters. So variables which is passed to the function definition is called as parameters. So இப்போ இந்த variables எப்படி நம்ம parameters னு சொன்னோமோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம ஒரு ரெண்டு வேல்யூஸை பாஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம். For example, a குள்ள 10 அப்படிங்கிற வேல்யூவையும் b குள்ள 20 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிருக்கோம்னு எடுத்துக்கலாம். So these values passed to the function definition is known as arguments. And the next topic we are going to see is parameter without type. So here what is type is, it is a data type. So already we saw some data types in C++ itself. For example, integer, floating point, double, character and all example for data types. So இந்த இடத்துல நம்ம parameters define பண்ண போறோம். அதுவும் data type இல்லாம define பண்ண போறோம். So already they have given an example here. So in the example எதை calculate பண்றதுக்காக அப்படினு பார்த்தா it is used to calculate a to the power of b. So இப்போ a to the power of b நாம calculate பண்ண போறோம். அதுக்காக ஒரு algorithm ரைட் பண்ணிருக்கோம். So இந்த algorithm இருக்க first statement என்ன அப்படினு பார்த்தா requires b greater than or equal to 0. So here required is nothing but நாம 11th standardல 6th lessonல already algorithm உடைய specification நாம பார்த்திருக்கோம். So அந்த algorithm உடைய specificationல ஒரு 3 lines நாம ரைட் பண்ணிருக்கோம். So first line வந்து நமக்கு function உடைய name இருக்கும், second lineல inputs and third lineல நாம outputs ரைட் பண்ணிருக்கோம். So அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு algorithm ரைட் பண்ணோம். இந்த இடத்துல requires which is similar to inputs we had saw in the algorithm specification in 11th standard. So இப்போ requires எனக்கு என்ன requirement தேவைப்படுது அப்படினு பார்த்தோம்னா a to the power of b கால்குலேட் பண்றதுக்கு b must be greater than or equal to 0, which means the b value which should be positive, it should not be negative. Then returns. So இந்த returns வந்து நமக்கு output specification மாதிரி. So இந்த output அப்படிங்கிற நெட்ல returns அப்படிங்கிறது என்னோட function எனக்கு என்ன output கொடுக்க போகுது அப்படிங்கிறது. So இந்த இடத்துல என்ன output நமக்கு கிடைக்க போகுது a to the power of b. So இப்போ a to the power of b ஐ கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இல்லனா நாம எப்படி அந்த அல்காரிதமை ரைட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So here we have started our algorithm with the keyword let. So here let keyword is used to define a function. So ஒரு function ஒரு algorithm குள்ள நீங்க define பண்ண போறீங்க அப்படினா we have to start that algorithm with the keyword let. After that we have used another keyword rec. So ஒரு function ஐ define பண்றதுக்கு let keyword இருந்தா போதும். அப்போ rec உடைய வேலை என்ன? So what is meant by rec here is, if we want to define a function as a recursive function means we will be using the keyword let rec, which means function தான் இது. இந்த function ஒரு recursive function அப்படிங்கறத சொல்றதுக்காக யூஸ் பண்றது let rec keyword. So after that we have used the function name POW. Then the parameters we have mentioned a and b. So after that we are going to define the function. So அதனால நாம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தா colon equal to symbol. ஏன்னா நம்ம previous exampleலயே பார்த்தோம் function specificationல if we are using the colon equal to symbol only, it will be considered as the function definition. So we have used colon equal to symbol here. After that we are going to define our function. So இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய function குள்ள first statement என்ன எழுதிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா if b equal to 0 then my function should return 1. So எதனால இந்த இடத்துல b equal to 0 ன்னு இருந்துச்சுன்னா என்னுடைய function 1ங்கறத ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா in our mathematical term itself we know anything power 0 is equal to 1. For example
50 power 0 is equal to 1. 1000 power 0 is also equal to 1. Then anything power 0 equal to 1. So அப்போ எனக்கு b உடைய வேல்யூ 0 னு இருந்துச்சுன்னா என்னோட ப்ரோகிராம் எனக்கு என்னென்ன ரிட்டர்ன் பண்ணனும்னு பார்த்தா 1ங்கற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணனும். சப்போஸ் எனக்கு b ஓட வேல்யூ 0 கிடையாது, 0 விட அதிகமான ஏதோ ஒரு நம்பர். சோ அந்த மாதிரி ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா என்னோட ப்ரோகிராம் என்ன பண்ணனும்னா சப்போஸ் b is not equal to 0 means my program have to calculate a into power of a comma b minus 1. Here note this line POW. So in POW நம்ம எழுதியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் தான். So already நாம சொன்னோம் ஒரு ஃபங்க்ஷனை ரிகர்சிவ் ஃபங்க்ஷனா டிஃபைன் பண்ண போறேன் அப்படினா அதுக்காக நாம யூஸ் பண்றது தான் REC keyword. So what do you mean by recursion is if your function calls itself means that is known as recursive function. So இந்த இடத்துல நாம அதே கான்செப்ட தான் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். ஒரு ப்ரோகிராம் இருக்கு, that is ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிச்சு அப்படினா அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தா recursive function. So இப்போ இந்த recursive functionல elseல ஒரு ஸ்டேட்மென்ட் எழுதிருக்கோம். இந்த else ஸ்டேட்மென்ட்ல என்ன எழுதிருக்கோம் பாருங்க. For example என்கிட்ட 2 to the power of 4 ஐ கால்குலேட் பண்ணனும். சோ இப்போ 2 to the power of 4 ஐ கால்குலேட் பண்ணனும் அப்படி பார்த்தோம்னா சப்போஸ் எனக்கு b ஓட வேல்யூ 0 னு இருந்துச்சுனா 1 ங்கறத ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த இடத்துல b ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 4 னு இருக்கு. சோ அப்ப 4 னு இருந்துச்சுனா என்னோட ப்ரோகிராம் என்ன பண்ணும்? சோ இங்க a ங்கிறது 2, b ஓட வேல்யூ 4. சோ இப்போ என்னோட வேல்யூ 4, b ஓட வேல்யூ 4 ஆ இருக்குறதால நம்மளோட ப்ரோகிராம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல a ஓட வேல்யூ a into, so what is the value of a here? 2. So 2 into power of a b minus 1. So again a ஓட வேல்யூ என்ன? 2, then b minus 1. b minus 1 ஓட வேல்யூ என்ன? b வந்து ஆல்ரெடி நமக்கு 4 னு இருக்கு. So இப்போ b minus 1 3. So same again பவர் ஃபங்க்ஷனை தான் கால் பண்ண போகுது. பட் பவர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு எடுத்துட்டு போற வேல்யூஸ் 2, 3. சோ இப்போ அகைன் இந்த 2, 3 அப்படிங்கற வேல்யூஸ் எடுத்துட்டு சேம் ஃபங்க்ஷனை தான் நமக்கு கால் பண்ணுது. சோ இப்போ அகைன் உள்ள வரும்போது a ஓட வேல்யூ என்னன்னு இருக்கும்? நமக்கு 2 னு இருக்கும், b ஓட வேல்யூ 3. சோ அகைன் நாம கண்டிஷன் செக் பண்ணுவோம். if b equal to 0 then 1. சோ இப்போ நம்மளுடைய b ஓட வேல்யூ 0 கிடைக்கல நமக்கு. சோ அப்ப என்ன பண்ணனும்? ஸ்ட்ரைட்டா else function குள்ள போகும். that is else statement குள்ள போகும். so else statement again நாம என்ன ரைட் பண்ணிருக்கோம்? a வை தனியா எடுத்துக்கணும். so what is the value of a here? 2. so a into power of 2, b minus 1. already b ஓட வேல்யூ கடைசியா என்ன வந்தது? நமக்கு 3 னு கிடைச்சது. so இப்போ 2, 2 னு இருக்கும். then again என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ப்ரோகிராம் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உள்ள வந்திருக்க இன்புட்ஸ் என்னென்ன? 2 a ஓட வேல்யூ, அகைன் b ஓட வேல்யூ நமக்கு 2 னு கிடைச்சிருக்கு. சோ இப்போ அகைன் நமக்கு கண்டிஷன் செக் பண்ணோம். சோ கண்டிஷன் செக் பண்ணும்போது b ஓட வேல்யூ 0 கிடையாது இந்த டேர்ம்லயும். சோ அப்ப என்ன பண்ணுவோம்? அகைன் a ஓட வேல்யூவை வெளிய எடுத்துப்போம். சோ 2 into power of a, b minus 1. so power of a, b minus 1. a ஓட வேல்யூ 2, b minus 1 1. so again என்ன பண்ணனும்? நம்மளுடைய ப்ரோகிராம் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணனும்? again a into power of b minus 1. b minus 1 ஓட வேல்யூ என்ன? 0. so இப்போ a ஓட வேல்யூ 2 வையும் b ஓட வேல்யூ 0 வையும் எடுத்துட்டு என்னோட ப்ரோகிராம் உள்ள போகுது என்னோட ஃபங்க்ஷன். so இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படினா இந்த கண்டிஷன்ல நமக்கு if b equal to 0 னு இருந்துச்சுனா என்னென்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லி இருக்கோம் பார்த்தோம்னா 1 அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ண சொல்லி இருக்கோம். சோ அப்போ power of 2, 0 உடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் இந்த இடத்துல. சோ அப்போ power of 2, 0 உடைய ஆன்சர் நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 1 னு கிடைக்கும். சோ இப்போ இதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுச்சா? சோ இப்போ இந்த ஆன்சரை இதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணனும். சோ இதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படினா இந்த ஸ்டெப்ல நமக்கு என்ன இருக்கும்? 2 into 1. சோ அப்போ இந்த 2 into 1 என்ன ஆன்சர் நமக்கு
So இப்போ இந்த 2ங்கற ஆன்சர் எதுல இருந்து நாம டிரைவ் பண்ணிருக்க ஸ்டெப்போட இது? So இந்த ஸ்டெப்ல இருந்து டிரைவ் பண்ண ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். So அப்ப இந்த ஸ்டெப்போட ஆன்சர் தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 னு கிடைச்சிருக்கு. So அப்ப இந்த 2 நாம இந்த இடத்துல இம்ப்ளிமென்ட் பண்றோம். So அப்ப பவர் ஆஃப் 2, 1 உடைய ஆன்சர் 2. So இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 2 into 2 equal to 4. So 4 is the result of power of 2, 2. So இப்போ power of 2, 2 உடைய ரிசல்ட் வந்து நமக்கு 4 ல கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 4 ஐ இதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணி இந்த ஸ்டெப் உடைய ஆன்சர் நாம டிரைவ் பண்றோம். So that is 2 into 4. So 2 4s are 8. So 8 is the result of this step. That is power of 2, 3. So இந்த power of 2, 3 உடைய ஆன்சர் தான் நமக்கு 8 னு கிடைச்சிருக்கு. So இப்போ இந்த 8ங்கற ரிசல்ட் இதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்ணோம் அப்படினா நெக்ஸ்ட் நாம கால்குலேட் பண்ண போறது 2 into power of 2, 3. That is 2 into 8. So 2 into 8, what is the answer? 2 8s are 16. So finally we got the result of 2 to the power of 4. So that is what they have given in this example. But here we didn't use any data type for the parameter. So that is why we are taking this example for parameter without type. Then we are going to see parameter with type. So this is the example for parameter with type, which means we have used the data type for the parameters. So already நாம பார்த்த அதே example தான், but இந்த exampleல நம்ம parameters க்கு data types mention பண்ணிருக்கோம். So data type எப்படி mention பண்ணனும் அப்படி பார்த்தோம்னா by using the data type which is separated by the colon symbol before the variable. So variable க்கும் நம்ம கொடுக்கிற data type நடுவுல ஒரு செப்பரேட்டரா நம்ம colon symbol யூஸ் பண்ணிருக்கோம். Then each parameter must be enclosed within the parenthesis. So this is the example for parameters with type. So already நாம பார்த்த same concept, but இந்த இடத்துல நாம என்ன மட்டும் இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம் அப்படி பார்த்தோம்னா data type மட்டும் parameters க்கு இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்கோம். So இந்த மாதிரி நாம data type இம்ப்ளிமென்ட் பண்றதால நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய கம்பைலர் டைப் எரரை த்ரோ பண்ணும்போது எந்த டேட்டா டைப்ல வந்து நாம எரரை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரோகிராம்ல இந்த டைப் எரரை ஈஸியா டீபக் பண்ணிக்கவும் முடியும். That is what the main advantage of this parameter with type. Then we are going to see syntax for function definitions. So already நாம எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்க அதே கீவேர்ட்ஸ் தான் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நாம டிஃபைன் பண்றது அப்படிங்கறத சின்டாக்ஸா நாம பார்க்க போறோம். சோ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுக்கு நமக்கு என்ன கீவேர்ட் தேவைப்படுதுன்னு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். That is a let keyword. So the keyword let has to be used before the function name. So after that we will be using the parameters. So any number of parameters we can use in the function. Then the function definition should be preceded by the symbol colon equal to. So நாம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறோம் அப்படினா இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒரு கீவேர்டோட ஸ்டார்ட் ஆகணும். அந்த கீவேர்ட் தான் என்ன அப்படி பார்த்தா let keyword. After that we will be using the name of the function. So function name என்ன வேணா இருக்குனா அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம பாஸ் பண்ற parameters function name க்கு அப்புறமா நாம டிஃபைன் பண்ணிருக்கோம். So that may be any number of parameters. Then after that we will be using the colon equal to symbol. So இந்த colon equal to symbol க்கு அப்புறமா நாம கொடுக்கிறதுனா இந்த ஃபங்க்ஷனோட definition. So இதே மாதிரி நாம ஒரு recursive function define பண்ண போறோம் அப்படினா ஆல்ரெடி நான் சொன்னதுதான் we have to use let rec keyword, which means we are defining the function as a recursive function. So let rec keyword, after that we will be using the function name, then parameters. So the parameters may be any number of parameters. After that we have to use the symbol colon equal to. After the colon equal to symbol we are writing the function definition. So this is the syntax for normal function and this is the syntax for recursive function. And the next thing we are going to see interface and implementation. So already நாம 11th standardல ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணனும், அந்த கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட்
அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி கிளாஸ்க்குள்ள இருக்க அட்ரிபியூட்ஸையும் பிஹேவியர்ஸையும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். சோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிருக்கேன். சோ கிளாஸ் சர்க்கிள். சோ இந்த சர்க்கிள் கிளாஸ்க்குள்ள நான் ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்கேன். அட்ரிபியூட்டோட நேம் r. Then we have use a behavior. So that is area and perimeter. So நான் வந்து ஒரு two behaviors ரைட் பண்ணிருக்கேன். Then இப்போ இந்த circle classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷன் குள்ள. So ஆப்ஜெக்ட் உடைய நேம் என்ன அப்படினு பார்த்தோம்னா a அப்படிங்கற ஆப்ஜெக்ட். So இப்போ இந்த a ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி area ஃபங்க்ஷனையும் perimeter ஃபங்க்ஷனையும் நாம கால் பண்றோம். So இதுக்கும் நாம பார்த்துட்டு இருக்க இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படினு பார்த்தோம்னா நாம கிரியேட் பண்ணியிருக்க கிளாஸையும் ஆப்ஜெக்ட் நாம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா interface. Then what do you mean by implementation is what are the operations we are going to perform using that interface is called as implementation. For example, இப்போ circle அப்படிங்கற கிளாஸ் நாம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த circle கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த circleங்கற கிளாஸ் தானாவே அதோட ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்குமா அப்படினு பார்த்தா கிடையாது. ப்ரோக்ராம்க்குள்ள மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி ஒரு கிளாஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அதுக்குள்ள இருக்க அட்ரிபியூட்ஸையும் பிஹேவியரை ஆக்சஸ் பண்ணா மட்டும் தான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க டாஸ்க் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். சோ ஒரு கிளாஸையும் அந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட்டையும் தான் நாம என்ன சொல்றோம்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ். சோ இன்டர்ஃபேஸ் இஸ் நதிங் பட் what an object can do. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணனும் அப்படிங்கறத சொல்றது மட்டும் தான் இன்டர்ஃபேஸ், பட் won't actually do it. இன்டர்ஃபேஸ் அது பண்றது கிடையாது. சோ இந்த இடத்துல நம்ம கிளாஸ் வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்றோம். அப்ப கிளாஸ் வந்து அந்த டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுதா? கிளாஸ் நேமை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால எந்த டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் நேமை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த டாஸ்க்கையும் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ அப்ப டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ்க்குள்ள நாம ரைட் பண்ணிருக்க இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், தட் இஸ் ஏரியா அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை நாம ரைட் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஏரியாவை கால்குலேட் பண்றதுக்கான கோடை ரைட் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பெரிமீட்டர் அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பெரிமீட்டரை கால்குலேட் பண்றதுக்கான கோட்ஸை நாம ரைட் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த ஏரியாவும் பெரிமீட்டரும் எனக்கு கால்குலேட் பண்ணி அதோட ப்ரோக்ராம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா நான் அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும் தான் அந்த டாஸ்க் வந்து நமக்கு பெர்ஃபார்ம் ஆகும். சோ அப்போ ஒரு கிளாஸோ இல்ல ஆப்ஜெக்ட்டோ நமக்கு ஒரு வேலையை செய்யறது கிடையாது, அந்த கிளாஸ்க்குள்ள தான் நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துருக்கும். சோ அப்போ அந்த இன்டர்ஃபேஸை வச்சுக்கிட்டு நாம இம்ப்ளிமெண்டேஷனை கால் பண்ணுவோம். So interface is nothing but what an object can do but won't actually do it. But implementation which carries out the instruction that performs the task also. As we know already, object is the instance of the class. So a class declaration combines both the interface and the implementation. So ஒரு class குள்ள நாம ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி வச்சிருக்கோம். That is ஒரு interface. Interface is nothing but name of the class and the object we have created for that class. So அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணனும் அப்படிங்கறதையும் நாம இந்த கிளாஸ் குள்ள தான் கம்பைன் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி நாம என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நாம இந்த கிளாஸ் குள்ள தான் வச்சிருக்கோம். So a class declaration combines both the interface and implementation. Next we are going to see difference between interface and implementation. So what is the interface is? Interface is nothing but what an object can do but won't actually do it. But implementation is implementation carries out the instruction which is specified in that interface. In object oriented programming, classes are the interface and how the objects are processed and executed is known as the implementation. And the next thing we are going to see characteristics of the interface. So what is the first characteristics of the interface is the class template specifies the interface to enable an object to be created and operated properly. So என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா ஒரு class templateனா ஒரு interface-ஐ enable பண்ணுது. So already நாம சொன்னோம் previous topicல in object oriented programming
programming, a class is the interface அப்படின்றத பார்த்தோம். So same thing, the class template specifies an interface to enable an object. So நம்ம classக்கு தான் ஒரு object create பண்ணனும். So which enables an object to be created and operated properly. So ஒரு object create பண்றதுக்கும் அந்த object யூஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்க task perform பண்றதும் இந்த class template தான். So that is the interface. Then the next characteristic is an object's attributes and behavior is controlled by sending functions to that object. So ஒரு object உடைய attributesம் அதுக்குள்ள இருக்க behaviorம் யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படினு பார்த்தா நாம அந்த object சென்ட் பண்ற function தான். For example, previous exampleல class circle அப்படிங்கற ஒரு class நாம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த circle classக்கு aன்ற ஒரு object நாம கிரியேட் பண்ணிருக்கோம். So இப்போ இந்த a அப்படிங்கற object யூஸ் பண்ணி தான் நாம அந்த circle class குள்ள இருக்க area ஃபங்க்ஷனையும் perimeter ஃபங்க்ஷனையும் நாம கால் பண்ணிருக்கோம். Suppose நான் இந்த கிளாஸ்க்கு aங்கற object கிரியேட் ஆகல அப்படினா அப்ப அந்த கிளாஸ் குள்ள இருக்க இந்த area ஃபங்க்ஷனையும் perimeter ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுமா அப்படினு பார்த்தா கால் ஆகாது. சோ அப்ப கண்டிப்பா நாம ஒரு object கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணனும். சோ அப்போ ஒரு object கிரியேட் பண்ணாம அதுவும் அந்த object ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணாம இருந்தோம் அப்படினா அந்த கிளாஸ் குள்ள இருக்க இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எதுவுமே நமக்கு பெர்ஃபார்ம் ஆகாது. சோ அதுதான் வந்து நமக்கு செகண்ட் கேரக்டரிஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க. So an object's attributes and behavior is controlled by sending functions to that object. So இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். So எதுக்காக நாம இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷனையும் பார்க்கறோம் அப்படினு பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷனையும் இன்டர்ஃபேஸையும் நாம செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். So இந்த மாதிரி நான் செக்ரிகேட் பண்றதால என்ன யூஸ் அப்படினு பார்த்தோம்னா யூசருக்கு ஒரு டாஸ்க் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரிஞ்சா போதும் அந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும்ங்கற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபேன் இருக்கு. சோ இப்போ இந்த ஃபேன் வந்து எனக்கு ஓடணும் அப்படி நினைச்சேன்னா நான் இங்க இருக்கிற ஸ்விட்சை டர்ன் ஆன் பண்ணா போதும். சோ அப்போ இந்த ஸ்விட்சை டர்ன் ஆன் பண்ணா இந்த ஃபேன் ரன் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சா போதும் அந்த ஃபேன் எப்படி ரன் ஆகுது அப்படினு யூசருக்கு தெரியணும்ங்கற அவசியம் இல்லை. So that is why we have segregated interface from the implementation. Okay, we'll stop our class here, students. We'll see you in the next class. Thank you.